முதல்ல போய் உங்க புருஷன் கதையை முடிப்போம். இப்படி ஒரு ஆவேசம் சம்மதி மறுபடியும் ஜோக்கர் வந்துருச்சு. இந்த ஆட்டம் கூட எனக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா சார்? 3 பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு சீட் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க மேஜர்ஸ். புடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. தம்பி, என்ன 14 வயசுலயே இந்த ஆளுக்கு கட்டிட்டாங்க. கையில கரண்டிய கொடுத்து என்ன வாயில்லாத மூச்சியாக்கி சைல்டு மேரேஜா செஞ்சுக்கிட்டீங்க. என் வாழ்க்கையை பத்தி சொல்லனா? மூடு. உங்க கை என்னங்க எப்படி இருக்கு? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீ உட்கார். பிரசாத் சார், இது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வந்து உட்காருங்க. அப்ப என் பிபி 120/80 நார்மலா இருந்துச்சு. முத பொண்ணு ஸ்வேச்சா, ரெண்டாவது பொண்ணு சுதந்திரா. 2 பேரையுமே படிக்க காலேஜில் சேர்த்தேன். காலையில இவங்களை சேர்த்துட்டு வந்தேன். சாயந்தரம் ஸ்வேச்சா ஒருத்தனை கூட்டிட்டு வந்து லவ் பண்றேன்னு சொன்னான். இது சாயந்தரமே வா. மாடர்ன் பொண்ணு இல்லப்பா, ஓவர் மாடர்னா இருக்கே. குழந்தைங்க பெத்துக்க முடியுமே தவிர அவங்க எதிர்காலத்தை நம்மளால தீர்மானிக்க முடியுமா? படுங்க ஒருத்தி. சரி, ஒருத்தன் வந்தான், அப்புறம் என்னாச்சு? இப்ப நீ சொன்னியே மேஜரு உரிமைன்னு, அதுக்கு பிக்ஸ் ஆகி சரின்னு. நெக்ஸ்ட் டே அவன் வந்து பிசினஸ் பண்ண போறேன், 1 கோடி ரூபாய்க்கு ஷூரிட்டி போடுங்கண்ணா. அறிமுகமான ஒரே நாள்ல எப்படி ஷூரிட்டி போட முடியும்? இல்ல, சேம் டவுட் எனக்கும் வந்துச்சு. என்னில் பாதியே. அப்ப நீ என்னமா சொன்ன? பொண்ணையே கொடுக்கறோம், ஷூரிட்டி போடக்கூடாது. நீ அப்ப எந்த டோன்ல சொன்ன? பொண்ணையே கொடுக்கறோம், ஷூரிட்டி போடக்கூடாதா? பொண்டாட்டிய நம்மில் பாதின்னு தெரியாம சொல்லிட்டாங்க. இவ சொன்னாலேங்கிறதுக்காக கையெழுத்தும் போட்டேன். பிசினஸ் என்னாச்சுங்க? எல்லாம் நாமமா போச்சு. கோடி ரூபாயோட ஜம்ப். நீங்க கோடி ரூபாய் கட்டினீங்களா? கோர்ட்டு செலவு வட்டின்னு சொல்லி 1.5 கோடி ரூபாய் கட்டினேன். 5 ஏக்கரா நிலம், சொந்த வீடு, அதுக்கப்புறம் என்னோட அப்பதான் இப்படி மாறி இருக்கும். அதுக்கு ஆர்ட்ல ஸ்டட் வச்சாங்க.